வணக்கம் தோழர்களே. கிணத்தோட இன்னைக்கு 14ஆம் பாகம். கிணறு எங்கேயும் போல உயிரோடு இருக்கிறது. எங்க இருக்கிறது? கிணறு உயிரோடு இருக்கிறது. கொண்டாளிக்கரன் வீடு ரப்புசாமி சன்னாப் மைக்கேல் சொரப்பாறை 2ஆம் வார்டு. செத்து போனவனுக்கு கிணறு வெட்டி கொடுத்த ஊழல் பஞ்சாயத்து என்ன சொல்லுதுன்னா, செத்து போன பேரில் தொழிற்பு பദ്ധதிக்கு ஃபண்டுக்கு வேண்டியதான் கிணறு வெட்டினாங்களாமா. இதுக்கு வெட்டினாங்களாமா, தொழிற்பு வேலைக்கு வேண்டியதான் கிணறு வெட்டினாங்களாமா செத்து போன ஆள் பேரில். இனிமே வடகரவதி வாழும் கேரளத்தில் வாழும் அத்தனை பொதுமக்களை என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் இறந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதாவது தேவையின்னு, உங்களுக்கெல்லாம் எதாவது தேவைன்னா அவங்க பேரில் கொண்டே டாக்குமெண்ட் கொடுங்க. இது கொடுங்க. அப்படி ஏதோ ஒன்றுன்னா நீங்கள் என்னைய வந்து பார்க்கலாம். என்ற வீடு அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமல்ல. வெரி வின்சென்ட் தேவீர் மெக்கானிக் வேலை செய்கிற சோரப்பாறை குடியிருக்கிறேன். என்ன பண்ணிடுறீங்க சரிங்களா? அப்போ இனிமேல் நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு எதாவது தேவைன்னா உங்கள் பேர் டாக்குமெண்ட் கொடுக்காது. செத்து போன பேரில் கூட உடைக்கிறது கிராம பஞ்சாயத்தில் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு இன்னது வேணும்னு கேள்வி கேளுங்க. கொடுக்கலன்னு நீங்கள் எல்லாம் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, செத்து போனவங்களுக்கு கிணறு வெட்டி கொடுத்து போட்டு அது தொழிற்பு பദ്ധதிக்கு வேண்டி கிணறு வெட்டினு சொல்லிட்டு அதை வாதிக்குது வடகரபதி கிராம பஞ்சாயத்து. ஊழல் பஞ்சாயத்து, பிச்சை வாங்கி திங்கிற பிச்சை பஞ்சாயத்து. பாரு, மானங்கட பேசிட்டேன், மழுங்கையாட்டம் கேட்டாச்சு. பின்ன அன்னைக்கு ஊராச நியமத்தில் அந்த இடத்தோட டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டிருந்தேன். 174/1 சர்வே நம்பருடைய டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டிருந்தேன். டாக்குமெண்ட்டு கொடுக்க முடியாத மாதிரி சொகாரிய వ్యక్తిயோட சாதனம் கொடுக்காம பெற்றலான்னு சொல்லியிருக்குது ஊராச நியமத்தில். அது எப்படி சொகாரிய వ్యక్తిயோட இதாகும்? சொகாரிய వ్యక్తి அல்லாது. என்னைக்கு வந்து அந்த இடத்த வந்து தொழிற்பு பദ്ധதிக்கு எக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்களோ அன்னைக்கே வந்து அது சொகாரியம் அல்ல, அது சர்க்காருக்கு சொந்தம். இன்னி அந்த இடத்த விற்கவோ யாரு வாங்கவோ கூடாதுன்னு வின்சென்ட் சொல்றேன். விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாதுன்னு வின்சென்ட் சொல்றேன். எப்படி வாங்க முடியும் இனிமேல்? அது எப்படி விற்க முடியும்? அதான் கவர்மெண்ட்டுக்கு ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துருங்களா. இனி அந்த பூமி உள்ள காலம் வரைக்கும் அந்த பூமி யாரும் வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. விற்கவும் முடியாதுன்னா விட மாட்டேன். பின்ன அதுக்கு போட்டான். இனிமேல் யாருக்கு என்ன தேவைனாலும் உங்க பேர் டாக்குமெண்ட், செத்து போன பேர்ல கொண்டே டாக்குமெண்ட் கொடுத்து கேள்வி கேளுங்க. அப்படின்னா எங்கிட்ட வாங்க. அவங்க செத்து போனவனுக்கு தொழிற்பு பദ്ധதிக்கு வேண்டி அந்த கிணத்தை இது பண்ணாங்களாமா, கிணறு கொடுத்தாங்களாமா தொழிற்பு பദ്ധதிக்கு வேண்டி. அதான் வெட்டியிருக்கிறாங்களாமா. அதாவது 13/12/2019 பஞ்சாயத்து ரிப்போர்ட் பிரகாரம் அதில் ஒன்று இது பராமரிசமே கிடையாது, சொல்லி கிடையாது இப்படி ஒரு சம்பவமே இல்லைட்டு. இவங்கெல்லாம் போலியான ரேகை உண்டாக்கி வச்சுக்கிட்டு அடுத்தவனெல்லாம் ஏமாற்றி ஊரை ஏமாற்றி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிற நாய் கூட்டம் அது. சாரி, பண்ணி கூட்டம் அது. நான் ஏன் வீடியோ போடலன்னே அடியிலன்ற ஃபோன் கொஞ்சம் தகராறு, தண்ணியில் விட்டு ஃபோன் எனக்கு அது பார்த்தாம ஓவர்லோடு காட்டு போடல. அதனால ஃபோன் மாற்றிக்கிட்டீங்க. இனி டெய்லியும் வீடியோ போட போகிறேன். இன்றைக்கி சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு இல்லையா, வர முடியல, அதனால வந்துக்கிறேன். இனி என்ன சொல்றேன்னா, வடகரப்பதி வாழும் அத்தனை மக்களும் சரி, உங்களுக்கு எதாவது சங்கடம்னா என்ன கான்டாக்ட் பண்ணி என்னை வந்து பார்க்கலாம். என்ன விஷயம்னா, நீங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ரேகையும் கொடுக்காதீங்க. அதாவது நம்ம வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு ரேஷன் கார்டு, தனி ரேஷன் கார்டு இல்லைன்னு லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரேஷன் கார்டு? ரேஷன் கார்டு இல்லைன்னு தனியாக ரேஷன் கார்டு, கூட்டு ரேஷன் கார்டு லோன் தரமான்னு பண்ணன ஊழல் பஞ்சாயத்து செத்து போனவனுக்கு கிணறு வெட்டி கொடுத்துருக்குது. அதுக்கு எப்படி வாதம் சொல்லுதுன்னா, அது தொழிற்பு பணிக்கு வேண்டி வெட்டிதானு என்ன கூப்பிட்டு மிரட்டுறாங்க. போலீஸ் என்ன மிரட்டுது, பராதி கொடுக்க அவகாசம் இல்லைன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? நீ பராதி கொடுக்க கூடாது என்ன மிரட்டுறாங்க. அந்த பருப்பு இங்க வேகாது. பராதி கொடுக்கறது நான் இந்தியா பிரஜை, என்னோட பிரதம மந்திரி எங்க இருக்கிறாரு, என்னோட ஜனாதிபதி இருக்கிறாரு, என்னோட முக்கிய மந்திரி இருக்கிறாரு, என்ன இருக்கிறாங்க, என்னோட பிரதான மந்திரி அங்க உட்கார்ந்துருக்கிறாரு மேல, என்னோட ஜனாதிபதி இருக்கிறாங்க, என்னோட முக்கிய மந்திரி கேரளாக்குள்ள உட்காந்துக்கிறாரு. அவங்களுக்கு மேலேயா இவங்க என்ன பராதி கொடுக்குறக்கு அவகாசம் இல்லைன்னு கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க. என்ன பண்றது நிலைமைய? என்ன பண்றாங்க? பராதி கொடுக்க எனக்கு அவகாசம் இல்லைன்னு. அது நடக்காது. அது அவங்க அப்பமிட்டது இல்லை. பராதி கொடுக்கக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. கேரளா சர்க்காரு எனக்கு ஐடி கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸு, வண்டி புக்கும், டாக்ஸ் கட்டின வண்டி சகலமும் தந்திருக்கிறது. கேரளா குடியுரிமை வாங்கினவன் 3-4 தலைமுறையாக இங்கே குடியிருக்கிறேன் நான். என்னது 3-4 தலைமுறையாக குடியிருந்துட்டு இருக்கிறேன். என்னை பார்த்து நீ எப்படி பராதி கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும்? முடியாது. உங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன சொல்கிறாங்க? அதனால தான் நேற்று என்ன பண்ணேன்னா, நேற்று கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் ஐடி கார்டு, ஆதார் கார்டெல்லாம் ரிட்டர்ன் பண்ணினேன். ஒரு போலீஸ் பட்டாளம் அங்கே வந்துட்டாங்க.
அது அவங்க அவங்க போலீஸு கலெக்டரேட்னால பிரச்சனை வரக்கூடாதுன்னு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பரவாயில்ல. கலெக்டர் கொண்டை பராதி கொடுத்து காப்பி டு முக்கியமந்திரி, காப்பி டு இந்தியன் ஜனாதிபதி, காப்பி டு இந்தியன் பிரதான மந்திரின்னு அப்பயே ஃபார்வர்டு பண்ணியாச்சு. அது இத்தனை காலம் விட்டு வச்சிருந்த இந்தியன் விட மாட்டோம். கிணறு உயிரோடு இருக்கும், அற்புசாமி உயிரோடு வருவார். என்ன வருவார்? அற்புசாமி உயிரோடு வருவார். விரைவில் வருவார் அற்புசாமி உயிரோடு. விரைவில் வரவிட்டால் கூடிய சீக்கிரம் அற்புசாமி உயிரோடு வரலன்னா நம்ம வர வைப்போம். அற்புசாமி எப்படி வர வைப்போம்? வர வைப்போம். இனிமேல் நான் சொல்கிறேன், வீடியோ சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். இருட்டாயிட்டு இருக்குது. நாளைக்கு ஃபுல் வீடியோ போடலாம், நாளைக்கு ஃப்ரீயாக இருப்போம் போடலாம். இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, வடகரவதி பால் கேரளத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சரி, കേരളത്തിൽ ജീവിച്ചിരിക്കുന്ന അത്ര പേരും നിങ്ങൾക്ക് ഡോക്യുമെൻ്റ് മരിച്ചുപോയ ആളുപേരിൽ ഉണ്ടെങ്കിൽ കൊണ്ടുപോയി കൊടുത്തിട്ട് അവർക്ക് മരിച്ചുപോയ ആളുപേരിൽ എനിക്ക് വീട്ട് ലോൺ വേണം, തൊഴിൽ കാർഡ് വേണം ചോദിക്കും. തൊഴിൽ കാർഡ് വേണം പറയും. മരിച്ചുപോയവർ തൊഴിൽ കാർഡ് വേണം പറയും. മരിച്ചുപോയവർക്ക് വീട് വേണം പറയും. മരിച്ചുപോയയാൾക്ക് കട്ടിൽ വേണം പറയും. മരിച്ചുപോയയാൾക്ക് പെൻഷൻ വേണമെന്നും എല്ലാം നിങ്ങൾ ചോദിക്കണം. മരിച്ചുപോയ ആളുപേരിൽ പെൻഷൻ വേണമെന്ന് പറയണം. മരിച്ചുപോയ ആളുപേരിൽ തൊഴിൽ കാർഡ് വേണം പറയണം. മരിച്ചുപോയ ആളുപേരിൽ വീട്ട് ലോൺ വേണം പറയണം. മരിച്ചുപോയ ആളുപേരിൽ പട്ടാ വേണം പറയണം. മരിച്ചുപോയ ആളുപേരിൽ ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ് വേണം പറയണം. എന്താ പറഞ്ഞാൽ വടകരപ്പതി ഗ്രാമപഞ്ചായത്ത് ഇങ്ങനെ ഒരു ഊഴൽ ചെയ്തിട്ട് എന്നെക്കൊണ്ട് ഡോക്യുമെൻ്റ് എൻ്റെ കയ്യിൽ ഡോക്യുമെൻ്റ് വെച്ചിട്ടുണ്ട്. വടകരപ്പതി ഗ്രാമപഞ്ചായത്ത് പറഞ്ഞിരിക്കുകയാണ് അത് തൊഴിലുറപ്പ് പദ്ധതിക്ക് വേണ്ടി മരിച്ചുപോയ ആളുപേർക്ക് കൊടുത്തതാണെന്ന്. 21/12/2008 അയാൾ മരിച്ചുപോയി. 2008 മരിച്ച ആൾക്ക് 2018 ഈ കിണർ കുഴിച്ച് കൊടുക്കുന്നത്. അപ്പോൾ ഒന്നും പരാമർശമൊന്നും കണ്ടില്ല പഞ്ചായത്ത് ഡയറക്ടർ കൊടുത്ത റിപ്പോർട്ടിൽ. പിന്നെ പഞ്ചായത്ത് കൊടുത്ത റിപ്പോർട്ട്, ഡയറക്ടർ കൊടുത്ത റിപ്പോർട്ട് പറയുന്നത് SP-യിൽ ഒരു DVS മാഡം പറയുന്നത് അത് റിപ്പോർട്ടല്ല, അത് ചോദ്യമാണെന്നാണ് പറയുന്നത്. അത് കള്ളമാണ്. അവരാണ് പറഞ്ഞത് എനിക്കൊണ്ട് പരാതി കൊടുക്കാൻ അവകാശമില്ല എന്ന് കൊണ്ട് പറയുന്നുണ്ട് അവർ. അത് അവർ പറഞ്ഞിട്ട് പോയിക്കോട്ടെ, അത് നമുക്ക് വളിയെ കാണാം. അതൊക്കെ എവിടെ പോയിട്ട് വരുമോ അതവിടെ പോയിട്ട് പേപ്പർ വരുമ്പോൾ അവർ കേസ് എടുക്കും. കേസ് എടുത്തിട്ട് നമുക്ക് എടുപ്പിക്കാം. അതിനൊക്കെ വഴിയുണ്ട് നമുക്ക്. നമ്മുടെ DGP സാറെ കാണാം, ഇല്ലെങ്കിൽ മുഖ്യമന്ത്രി സാറെ കാണാം, ജനാധിപതി കാണാം. ഇതിനെക്കാട്ടി മോശമുണ്ട്. മനുഷ്യാവകാശ കമ്മീഷൻ ഡൽഹിയിൽ ഇരിപ്പുണ്ട്, കേരളത്തിലും ഇരിപ്പുണ്ട്. 2 ദിവസമൊക്കെ ഫോർവേഡ് ചെയ്യാം. അവരും കൂടി കാണട്ടെ. എന്ത് കള്ളപ്പരാതി കൊടുത്താലും ശരി, ഇനി എന്ത് ചെയ്താലും കിണർ പോലെ തന്നെ ഉണ്ടാവും. ഈ കിണർ വെട്ടി അർപ്പുസ്വാമി ജീവനോടെ വരണം. ഇല്ലെങ്കിൽ നടക്കില്ല കേസ്. FIR നോൺ ബെയിൽ FIR ഫോർജറി കേസ് എടുക്കണം പറഞ്ഞ് കളക്ടർക്ക് പരാതി കൊടുത്ത് റിസീപ്റ്റ് കൈവച്ചിരുന്നു. 30 ദിവസം തന്നെ അധിക സമയം ഞാൻ വെച്ചിരിക്കുന്നത്. ഇല്ലെങ്കിൽ നമുക്ക് വേറെ വഴി കണ്ടെത്താം. നമുക്ക് വേറെ വഴിയുണ്ട്. അതിനകത്ത് കേസ് എടുത്തില്ലെങ്കിൽ കേസ് എടുപ്പിക്കണം നമുക്കതിനകത്ത്. ഞാൻ എൻ്റെ പേര് വിൻസെൻ്റ്, 7 മക്കളിൻ കുരൽ യൂട്യൂബ് ചാനൽ കേരള, ഇതാണ് നമ്മുടെ ID. എൻ്റെ പേര് വിൻസെൻ്റ് സേവ്യർ. പല കാലങ്ങളെ 2019 മുതൽ ഞാൻ എൻ്റെ കുടുംബം പെടുന്ന അവസ്ഥയുണ്ടല്ലോ, അത് പെരും അവസ്ഥയാണ്. പോലീസുകാർ കേസ് എടുക്കുന്നില്ല. നിങ്ങൾ എത്ര വലിയ തെളിവ് കൊണ്ടായി കൊടുത്താലും CC ക്യാമറ ഫുട്ടേജ് പ്രധാന തെളിവെന്ന് പറഞ്ഞാലും അതിന് വകയില്ല. അത് തെളിവല്ല അവർക്ക്. മറ്റവർക്ക് തെളിവും നമുക്കത് കിളിവുമാണ്. കിളിവ് പരാതി, അതായത് നമ്മൾ പരാതി കൊടുത്താൽ കേസ് എടുക്കുന്നില്ല. നോക്കാം. കളക്ടർക്ക് പരാതി കൊടുത്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ തന്നെ SP സാർക്ക് ഫോർവേഡ് ചെയ്തിട്ടുണ്ട്. അവർക്ക് ADM ആണ്, കളക്ടർ ഇല്ല, ADM. SP സാർക്ക് ഫോർവേഡ് ചെയ്തിട്ടുണ്ട്. റെസിപ്റ്റ് വാങ്ങിയിട്ടുണ്ട്. 30 ദിവസം സമയം വെച്ചിട്ടുണ്ട്. നമുക്ക് കാണാം. നമുക്ക് ഇനിമേൽ വടകരപ്പതിയല്ല, കേരളത്തിൽ ജനിച്ച് വളർന്ന അത്ര പേരും ഒരു മരണ സർട്ടിഫിക്കറ്റ് ഉണ്ടെങ്കിൽ അവർ പേർക്ക് വീട്ട് ലോണ് ചോദിക്കാം, പെൻഷൻ ചോദിക്കാം, ഇനി അപ്പുറം തൊഴിൽ കാർഡ് ചോദിക്കാം. അവർക്ക് ആ തൊഴിൽ കാർഡിൽ വേറെ പോയി പണിയെടുക്കാം. സ്വന്തം ഭൂമിയിൽ പണിയെടുത്തിന് കൂലി കൈപ്പറ്റിയിരിക്കണം അവർ. ഇനി അതുപോലെ നിങ്ങളും കൈപ്പറ്റണം. അവരൊരു ഭൂമിയിൽ പണിയെടുത്താൽ നമുക്കും കൂലി വാങ്ങിക്കണം. അത് വാങ്ങിയിട്ടുണ്ട്. അതിൻ്റെ രേഖ എൻ്റെ കയ്യിലുണ്ട്. 13/12/2010. 7 மக்களின் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பரமாவதி ஷேர் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் போடுறதெல்லாம் தெளிவோட போடுறோம். வாயில்ல ரெக்கார்டு பேசுது எங்ககிட்ட. ஸ்டாம்ப் பேப்பரு வாங்கி உபயோகிக்கவே கூடாதாக ஒரு ஆள் செத்துப்போன 2008 செத்துப்போன ஆளுக்கு 2019 வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் அதாவது இந்த ஒப்பந்தம் எப்போ பண்ணணும் தெரியுமா? கிணறு வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்கணும். எது இந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கிணறு வெட்டுறதுக்கு முன்னாடி தான் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணிக்கிறாங்க? கிணறு வெட்டி முடிஞ்சு 4 கேள்வி கேட்டதுக்கு மேலே ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. பின்ன அதில் செக்ரட்டரி ஒப்பு வச்சுக்கலன்னு பஞ்சாயத்து டைரக்டர் ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாதிரி 100 மீட்டர் சுற்றளவுக்கு ஜனவாசம் இல்லாத கேந்திரத்தில் குடிவெள்ள கிணறு வெட்டிக்கிறதாலும் சொல்லுது. அதே மாதிரி அங்கே குடி தண்ணி அது நல்லா இல்லை, குடி தண்ணி குடிக்கிறக்கான அது தண்ணி அல்லாது. அப்போ இத்தனையும் செஞ்ச வடகரப்பதி கிராம ஊழல் பஞ்சாயத்தும் அதோட செக்ரட்டரியும் இப்போ செக்ரட்டரி சொல்கிறாரு, அதே
മുന്നേ തന്നെ അറിഞ്ഞിട്ടുണ്ട് മരിച്ചാൾ ഇവർ അറിഞ്ഞിട്ടാണ് അങ്ങേരെ പേര് കൊടുത്തത്. അതേ 2008 செத்து போன ஆளுக்கு டாக்குமெண்ட் மாட்டாம எப்படி 2012 எனக்கு ரேஷன் கார்டு ஒண்ணி ஒரு தனி கார்டு இல்லைன்னு போட்டு லோன் தரமாட்டேன்னு சொன்னீங்களாமா, ரேஷன் ஒரு பேர் மாறி போச்சுன்னா தரமாட்டேன்னு சொன்னீங்களாமா, செத்து போனார் பேர்ல தொழில்நுட்ப பദ്ധதிக்கு வேண்டி வெட்டினாங்களாமா. பிரதான மந்திரி இங்க சும்மா இருக்கிறாரா? வண்டு போடுறாருல்ல காட்டுறதுக்கு. பிரதான மந்திரி உயிரோடு இருக்கிறார், நலமாக இருக்கிறார், தெளிவாக இருக்கிறார். பராதி போய் எத்தும் போது ஜனாதிபதி இருக்கிறார், நலமாக இருக்கிறார். பேப்பரை போய் எத்தும் போது அவங்க பதில் சொல்லுவாங்க, முக்கிய மந்திரி இருக்கிறார், நலமாக இருக்கிறார். பேப்பரை போகுதங்க போனோன்னு அவர் சொல்லுவார், நீங்க தொழில் பദ്ധதிக்கு வேண்டி வெட்டினீங்களா, இல்லை நீ லஞ்சம் பகுதி பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு வெட்டினீங்களா, இல்லை ஏமாத்தி தின்னுக்கு வெட்டினி கிணறு வெட்டினீங்களா, அந்த கிணத்தை விவசாயிக்கு வெட்டி கொடுக்க வேண்டியதானே, விவசாயி நல்லா விவசாயம் பண்ணியிருப்பானல்ல, ஏன் அந்த கிணத்தை விவசாயத்துக்கு வெட்டி கொடுக்காம இந்த போட்ட கிணத்தை வெட்டினீங்க? அது மட்டும் ஊருக்குள்ள வர வீட்டுக்கு வீடு பைப் குழையில் தண்ணி வருதில்ல, எதுக்கு குடி தண்ணி கிணறது? எல்லா வீட்லையும் குடி தண்ணி கிணறு பைப் இருக்குதல்ல, பின்ன அதுக்கு குடி தண்ணி கிணறு வெட்டினீங்க. அதுக்கு பேசாமல் நீங்கள் ஒரு விவசாயிக்கு அந்த கிணறு வெட்டி, ஒரு 2 ஏக்கர் பூமி உள்ள விவசாயிக்கு அந்த கிணறு வெட்டி கொடுத்துருந்தா விவசாயம் பண்ணியிருப்பானல்ல பம்ப் செட் போட்டு. அப்படியெல்லாம் பண்ணாமல் பொட்டத்தரமாக பண்ணி போட்டு அடுத்தவனை என்ன சொல்ல பூசி மொழிகிற வேலை இது. முக்கிய மந்திரிக்கும் என்னோட பிரதான மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கு கொடுத்துருக்கோம், கலெக்டர் கொடுத்து காப்பி டு ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். போயிருக்குது. இன்னி 2 பாக்கி இருக்குது. மனுஷாவாசம் கேரளா மனுஷாவாசமும் டெல்லிக்கும் விலாசம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கு 2 நாள் டைப் படிச்சு அனுப்புகிறோம். வாங்க பார்க்கலாம் மக்களை. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பரமாதி பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். இத்தனை நாள் என் ஃபோன் தகராறாகி வீடியோ போடலை. இன்னைக்கு எங்கள்கிட்ட ஆதாரமெல்லாம் வச்சு ரேக் வச்சு பேசுகிற நேரம் இல்லை, இருட்டாகுது. நம்ம நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ஃபுல் வீடியோ போடுறோம். ஜெய் ஹிந்த்.